ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பிருந்தாவனலால் கி ஜெய். பர்ஹாபீடம் நடவரவபு கர்ணயோகோ கர்ணிகாரம் பிப்ரத்வாசக கனக கபிசம் வைஜயந்திம் சமாலாம் ரந்திரான் வேணுகோ அதரசுதயாக பூரயன் கோபபிருந்தை பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராபிச்சத் கீதகீர்த்திஹி. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு நரசிம்ம மேத்தா சரித்திரத்தில் சிவபெருமானோட அனுகிரகத்தினால ராசலீலையை கண்டு கழிக்க போகிறார் நரசிம்ம மேத்தா. அந்த வைபவத்தை பார்க்கலாம். ஸ்ரீயப்பதியான பகவானை பக்தியினால் அடையலாம். அது எளிமையான மார்க்கம்ங்கிறார்கள். சாதன பக்தியை விட பிரேம பக்தி ரொம்ப ஈஸி. கோபிகைகள்லாம் பிருந்தாவனத்தில் பிரேம பக்தி தான் பண்ணினான்னு பார்த்தோம். அந்த பிரேம பக்தியினால தான் அவர்கள் ராசக்கிரீடையே நடந்தது. கண்ணனோட ராசம் ஆடினார்கள். சிவபெருமானும் ஒரு கோபிக்கையாக மாறி ஆடினாராம். அப்போ டெய்லி கண்ணனோட ராசம் ஆடணும்னே பிருந்தாவனத்தில் கோபேஸ்வரர் மந்திரில் அவர் எழுந்துள்ளி இருக்கார் அப்படின்னு சொல்வார்கள் கிருஷ்ண பக்தர்கள்லாம். பாகவதத்தில் ருக்மிணி பிரணய கலகம் அப்படின்னு ஒரு பகுதி உண்டு. அதில் கண்ணபிரான் ருக்மிணி பிராட்டியை பரிகாசம் பண்ணியிருப்பான். அந்த பகுதிக்கு கர்ஹச்சித் அதிகாரம் அப்படின்னு பேர் அந்த அத்தியாயத்துக்கு. இந்த அத்தியாயத்தில் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அத்தியாயம். அடிக்கடி அதை எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டே இருப்பார். அந்த அதிகாரத்தை கொட்டையூர் சிவாலயத்தில் பூந்தானம்ங்கிற ஒரு பக்தர் படிக்கிறார். கர்ஹிச்சித் சுகமாசீனம் ஸ்வதல்பஸ்தம் ஜகத்குரு பதிம் பரியசரத் பைஷ்மீ வ்யஜனேன சகீச்சனைஹி. இந்த முதல் ஸ்லோகம் கண்ணபிரான் எல்லா காரியங்களையும் முடிச்சுண்டு ருக்மிணி பிராட்டியோட பவனத்துக்கு வந்து பிராட்டியோட கூட சுகத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த முதல் ஸ்லோகம். இந்த அத்தியாயத்தை படித்து முடிச்சுட்டு அடுத்த அத்தியாயத்தில் அந்த புக் மார்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சுட்டு கிளம்புற அந்த பூந்தானம் அப்படிங்கிறவர். அடுத்த நாள் பாகவதம் படிக்கிறதுக்காக வர அந்த சமயம் யாரோ பாராயணம் பண்ணுற சப்தம் கேட்கறது. அவருக்கு காது கொடுத்து யார் படிக்கிறா அப்படின்னு கேட்குறார். பரமேஸ்வரன் உட்காண்டு இந்த அத்தியாயத்தை படிக்கிற, பார்வதி தேவி முன்னாடி உட்காந்து கேட்டுருக்கா. இந்த தம்பதிகள் பார்வதி பரமேஸ்வர தம்பதிகள், அந்த தம்பதிகளோட எந்த தம்பதிகள்? கிருஷ்ணர் ருக்மிணி. அந்த தம்பதிகளோட ஊடலை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. படித்து முடிச்சுட்டு பரமேஸ்வரன் பார்வதி பார்த்து கேட்குறார், பார்வதி நான் எப்படிமா படித்தேன் அப்படின்னு கேட்டார். படித்தேன், ஆனாலும் பூந்தானம் வாசிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு விட்டார். அதை கேட்டுன்னு இருக்கார் பூந்தான வாசலில் நின்றுட்டு. பரமேஸ்வரனுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதா என்ன? பூந்தானத்துக்கு தான் சம்ஸ்கிருதம் தெரியாது. ஆனால் பூந்தானம் அவர்கள் படிக்கிற போது அந்த ஸ்லோகங்கள்லேயே மனசு லயிச்சு கொஞ்சி கொஞ்சி படிப்பாராம். பூந்தானம் வாயிலாக இந்த அத்தியாயத்தை ரசிக்கணுங்கிறதுக்காக அந்த புக் மார்க்கை எடுத்து அதே அத்தியாயத்திலேயே திருப்பி திருப்பி வச்சுட்டு போயிடுவாராம் பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட ரசமான அதிகாரம் அந்த அதிகாரம். கண்ணனுடைய அழகுல ஈடுபட்டவர் சிவபெருமான். கண்ணனின் மோகினி அவதாரத்தை ரசனையோடு கண்டு கழிச்சவர் இவர்னு பாகவதமே சொல்றது. பாகவதம் பல ஸ்லோகங்கள்ல வர்ணிக்கிறது. சிவபெருமானே குருவா வந்துட்டார் நரசிம்ம மேத்தாக்கு. ஒரு மதுரமான காட்சியை காண்பிக்கிறேன்னு குழந்தையோட கையை பிடிச்சு அழைச்சுண்டு போறார் சிவபெருமான். ரெண்டு பேரும் ஆகாசத்துல நடக்கிறார்.
வெகு தூரம் போனா ஒரு இடத்துல போய் இறங்கினான். அங்க ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காத்து வீசுறது, அமிர்த விஷமா நிலவு அடிக்கிறது, பூரண சந்திரன் ஜொலிக்கிறான். அழகான ஒரு நந்தவனத்துக்குள்ள நுழையறா 2 பேரும். புஷ்பங்கள்லாம் புஷ்பிச்சிருக்கு, மலையமார்தம் வீசுறது, சுகந்தமான மல்லிகை, புன்னாகம், சம்பகம், அசோகம், மந்தாரம்னு விதவிதமான வண்ணங்கள்ல புஷ்பங்கள்லாம் புஷ்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு யமுனை ஓடின்னு இருக்கா. அந்த நதியில அலை வேற வீசுறது, அப்படியே முத்து கொழிக்கிறது மாதிரி இருக்கா அந்த அலை வீசுறது. இது எந்த இடம் அப்படின்னு பார்க்கறது இந்த குழந்தை நரசி. ஏன்னா குழந்தையா தான் போயிருக்குது. குழந்தை, இங்கேயே என் கையை பிடிச்சிண்டு நில்லு, பார்த்துட்டே இரு அப்படிங்கிறார் சிவபெருமான். மான்கள்லாம் துள்றது, மயில்கள்லாம் தோகை விரிச்சு ஆடுறது, மதுரமான வேணுகானம் காதுல விழறது. உடனே கல் கல் கல்னு சலங்க சப்தம் கேட்கறதாம். நரசி, பார்த்துட்டே இரு, ஜாக்கிரதையா இருக்கணும், கூச்செல்லாம் போடக்கூடாது, குதிக்கக்கூடாது அப்படின்னு அவனை நிக்கா பண்ணி வைக்கிறார் சிவபெருமான். குழந்தை நரசி பார்த்துட்டே இருக்கு. செத்த நேரத்துக்கெல்லாம் பருகா பீடம் நடவரபுகு கர்ணயோகோ கர்ணிகாரம் அப்படின்னு சொல்றமே, அந்த பகவான் கோபாலன் வரானாம். அவனோட கோபிகைகள் எல்லாரும் அழகா அலங்காரம் பண்ணிட்டு அவளும் வரா, கூடவே வரா. அந்த இடம் எந்த இடம் அப்படின்னா பிருந்தாவனம். இந்த காட்சிகளை அழகா வர்ணிக்கிறது வைஷ்ணவ சம்ஹிதை ஸ்லோகம். தத்ர பிருந்தாவனே ரம்யே யமுனா ஜலசீதளே மல்லி மந்தார பகுள சம்பகாதி சுகந்திதே மந்த மாருத சம்சேவை சந்திரகாந்தி விராஜிதே நானா பக்ஷிகணா கீர்ணே பிககூச்சித சுஸ்வரே கோடி மன்மதலாவண்யம் மேகஷாமள சுந்தரம் திவ்ய பீதாம்பரதரம் ஹரிச்சந்தன சர்ச்சிதம் புண்டரீக விசாலாட்சம் பாலசோபித சந்தனம் கஜ்ஜலாலிப்த நயனம் கர்ணசோபித குண்டலம் வாதயந்தஞ்ச முரளீம் வல்லபீ ஜனவல்லபோ குவணத்கனகமஞ்சீரோ நித்யந்தம் ராசமண்டலே. அந்த ராசமண்டலத்தை நான் சொன்னதை அப்படியே வர்ணிக்கிறது இந்த ஸ்லோகம். வேணுகானம் பண்ணிண்டே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் திவ்ய பீதாம்பரதாரியா, மார்புல வைஜெயந்தி மாலை, பிரசன்னமான முகம், நெத்தியில கஸ்தூரி திலகம், காதுகளில் கர்ணீகார புஷ்பம், கழுத்துல வைஜெயந்தி மாலை, கையில குழலுமாக பகவான் நடவரலால் மத்தியில நின்றுட்டு இருக்கானா. அவனை சுத்தி கோபிகைகள்லாம் சூழ்ந்துண்டு தாள மேளங்களோட ஆடுறாளாம் எல்லாரும். அங்கண்ணாம் அங்கண்ணாம் அந்தரே மாதவக மாதவம் மாதவம் ச அந்தரே நாகண்ணா இத்தம்மா கல்பிதே மண்டலே மத்தியகः கிஞ்சி சிஞ்ச சஞ்சதௌ வேணுனா தேவகி நந்தனக அப்படின்னு ஒரு கோபிகை ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபிகை ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபிகை ஒரு கிருஷ்ணன்னு மண்டலமா நின்னுண்டு கை கோத்துண்டு நடனம் ஆடிண்டே இருக்கிற போது இங்க சிவபெருமான் கையை கோத்துண்டு நின்னுட்டு இருந்த நரசி ஆனந்த தாண்டவம் ஆடுறானாம். ஜல் ஜல் ஜல்லுன்னு அவன் அறியாம அவன் குதிக்கிறான். அந்த கானத்துல மயங்கி குதிச்சுட்டே இருக்கிற நரசி பக்கத்துல பார்க்கறான். சிவபெருமான் இருக்காரோ அப்படின்னு பார்க்கறான். சிவபெருமான காணல. கண்ணபிரான் நரசிய கோத்துண்டு ஆடுறானான். அதனாலதான் அவனு ஜல் ஜல்லுன்னு ஆடினான். நரசி தன்னைத்தானே பார்த்துட்டுட்டான். 5 வயசு பையனை காணுமாங்க. 15 வயசு கோபகுமாரியா தன்னை பார்த்துட்டானா நரசி. தன்னை ஒரு கோபகுமாரியா பார்த்ததும்
இவனோட ஹிருதயத்துல பாவத்ரேகம் உண்டாயிடுத்து. பாட்டுக்கு ஏத்த மாதிரி அவன் ஆட ஆரம்பிச்சுட்டான் நரசி. பிருந்தாவன நிலையே ராதே பிருந்தாவன நிலையே பிருந்தாவன நிலையே ராதே பிருந்தாரதர கிருஷ்ಣ மனோஹரி இந்து தேந்து முக பிம்ப கலாதரி பிருந்தாவன நிலையே ಶೃಂಗಾರ ರಸಾಲಾಸ ಚತುರ ಶಿರಂಗ ಕೃಷ್ಣ ವದನಾಂಬುಜ ಮಧುಪೆ ರಾಸಮಂಡಲ ಮಧ್ಯ ಅತಿ ತೇಜ ಸುಂದರ ನಿತ್ಯ ರಾಸಮಂಡಲ ಮಧ್ಯ ಅತಿ ತೇಜ ಸುಂದರ ನಿತ್ಯ रतिकोटि सुंदर चैत्र नंद गोप कुमार चरित्र जनित मकरंद सुगंध परिमल कुसुमाकर ललिते वसुदेव देवकी नंद मुकुंद गोविंद कालिंग निर्धन रसिके तक्किट तद्धिमि तत्तरि तज्जनुता सानिद ममागरि सतक्किट तद्धिमि तत्तरि तज्जनुता सानिद ममागरि सगिणतुं तिगिणतुं तरिगिणतुं तां दीङ्गिणतुं तां दीङ्गिणतुं तां दीङ्गिणतुं तां दीङ्गिणतुं तां दीङ्गिणतुं तां दीङ्गिणतुं तजनुत दीङ्गिणतुं तगदीङ्गिणतुं तगदिगुतदीङ्गिणतुं स गगमगरि गमनि सकरि गमनि निगम निनि सनि गरि सनि स गिणतुं दिगिणतुं तदिगिणतुं तगदीङ्गिणतुं तगदिगुतदीङ्गिणतुं 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 बृन्दावन निलये राधे बृन्दावन निलये राधे बृन्दारधर कृष्ण मनोहरि निन्दितेन्दु मुख बिम्ब कलाधरि बृन्दावन निलये. இப்படி இந்த பாட்டை கேட்ட உடனே அப்படியே மெய் மறந்து நரசி ஆடின்னு இருக்கான். ராச லீலைய பார்த்தவா அவளோட ஆடி ஆடி இவனும் கழிச்சான். கண்ணன் நரசிய மார்போடு ஆலிங்கனம் பண்ணிட்டான். தன்னோட மார்பு சந்தனங்களை நரசி மேல பூசி விட்டானான். தன்னோட கழுத்து மாலைய நரசி கழுத்துல போட்டு விட்டான். தன்னோட நெற்றி திலகத்தை நரசியோட நெத்தியில இட்டு விட்டான். இத்தனையும் பண்ணிட்டு நடனம் ஆடிட்டு சல்லுன்னு பகவான் மறைஞ்சு போயிட்டான். பகவான் மறைஞ்சுட்டானே, இவரை காண்பிச்சவர் சிவபெருமான் தானே, அவர் எங்க இருக்காருன்னு திரும்பி பார்க்கறது குழந்தை. சிவபெருமானும் மறைஞ்சு போயிட்டார். ரெண்டு பேரும் மறைஞ்சதும் நரசி பார்க்கறான். எந்த கோவில்ல சிவலிங்கத்து மேல குழந்தை படுத்துன்னு இருந்ததோ அங்க படுத்துன்னு இருக்கான். பட்டுன்னு எழுந்தான். இது என்ன கனவா? பொழுது விடிஞ்சுடுத்து. ராத்திரி வந்தான் இல்லையா, பொழுது விடிஞ்சுடுத்து. ராத்திரி பூரா குழந்தை கண்ட காட்சி ஆனந்தம் கணக்கு வழக்கு இல்லை. இத்தனையும் கனவா அப்படின்னு நினைச்சான். ஆனா கழுத்துல கண்ணன் போட்ட மாலை இருக்கு, ஹாரம் இருக்கு, உடம்புல அப்படியே பரிமளம் வீசுறது, நெத்தியில திலகம் இருக்கு. குழந்தைக்கு திவ்ய ஞானம் உண்டாயிடுத்து. பகவானோட கிருப்பையினால குழந்தையோட வாக்குலேருந்து கவிதைகள்லாம் சரளமா வருது. சர்வ சாஸ்திரங்களும் படிக்காதபடியே தெரியறது குழந்தைக்கு. தனக்குத்தானே பாடிண்டு கோவிலேருந்து வெளியில வந்தது குழந்தை. அதுக்கப்புறம் கிராமம் கிராமமா போறது இந்த குழந்தை. மதுரமா பாடுறது, அர்த்தபுஷ்டியோட இருக்கு அப்படின்னு ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டார். தன்னை அறியாம எல்லாரும் அந்த குழந்தைய நமஸ்காரம் பண்ணினான். பகவானை பார்த்த குழந்தைன்னு கொண்டாடினா எல்லாரும்.
தங்களோட கிரகத்துக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு பூஜிக்கிறா அந்த குழந்தைய. ஒரு கிருஷ்ண விக்கிரகம் அந்த குழந்தைக்கு கிடைச்சுடுத்து. அலங்காரம் பண்ணி சின்ன பல்லக்கில் உட்காத்தி வச்சுண்டு அந்த பல்லக்க சுமந்துண்டு வரதுக்கு பக்தாளும் கிடைச்சுட்டா. சில பேர் டோல் மிருதங்கம் எல்லாம் கொண்டு வந்தா. ஒருத்தர் வீணையை கொண்டு வந்தார். எல்லாருமா பாட்டு பாடிண்டே வரா. நல்ல கோஷ்டி கிடைச்சுடுத்து குழந்தைக்கு. கிராமம் கிராமமா போறது குழந்தை. இந்த குழந்தையோட கீர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா பரவிண்டே இருக்கு. வியாபார நிமித்தமா வெளியூருக்கு போனார் இல்லையா நரசியோட தமையனார். அண்ணா தம்பிக்காக எல்லா சாமானியும் வாங்கிட்டு நரசி 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 அப்படின்னு கூப்பிட்டுண்டே வர. இவரோட பத்தினி நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். 10 நாளா நானும் தேடிட்டேன் குழந்தைய காணும்னு அழுதுண்டே சொன்னான். அவன் அடிச்சு துரத்திட்டேடி அப்படின்னு கடிஞ்சின்றார் அந்த நரசியோட அண்ணா. நீங்க எப்படி சொல்லலாமா? அவனோட நன்மைக்குத்தானே நான் அடிச்சேன், ஓடி போயிடுவான்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு அழுதா. தமையனார் சதா நரசி நரசி நரசின்னு புலம்பிண்டு ஜோசியர் மந்திரவாதி எல்லாரையும் போய் பார்த்தார். அப்போ ஒருத்தர் சொன்னார், ஒரு பெரிய மகான் பக்கத்து கிராமத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சரி அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பி வர. பெரிய பாகவத கோஷ்டி வரது. பஜனை பண்ணிண்டே வரதான் அந்த பாகவத கோஷ்டி. ராதே ஷாம் 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 அப்படின்னு பஜனை பண்ணிண்டே வரது. பல்லக்கில் வேணுகோபாலனை பார்த்துட்டார் அவர். கீழே யாரோ நிற்கிறாளே யாரு அப்படின்னு பார்க்குறார். நம்ம நரசினா வரான் அப்படின்னு நினைச்சார். நரசின்னு கூப்பிட நினைக்கிற போது நரசியும் தன்னோட தமையனை பார்த்துட்டார். அண்ணா அப்படின்னு ஓடி வரதான், கத்திண்டே வரது. எல்லாரும் நரசிய மகா புருஷர், அவதார புருஷர், பகவானையே பிரத்யட்சமா பார்த்தவர்னு கொண்டாடுறா. ஆனா நரசியோ தமையனிடத்துல உள்ள பக்தி அன்பை இன்னும் மறக்கல. நரசி அம்மா அடிச்சான்னு இப்படி போயிட்டியேடா அப்படின்னு குழந்தைய கட்டிண்டு அழறவர். அம்மா அண்ணா அம்மா அடிச்சது பெரிய விஷயம் இல்லை அண்ணா, எல்லாத்துக்கும் காரணம் கிருஷ்ண கிருபை தான். பகவான் என்னை ஆட்கொள்ளணும்னு நினைச்சான் அப்படிங்கிறது. சுருசி அம்மா திட்டாத போயிருந்தா குழந்தை துருவனுக்கு காட்டுக்கு போயிருப்பானா? அவனுக்கு பகவானோட தரிசனம் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறான் குழந்தை. அண்ணா சர்வமும் எனக்கு அனுகூலம்தான், பிரதிகூலம் இல்லை. பகவான் எனக்கு எப்பேற்பட்ட சத்சங்கத்தை கொடுத்துட்டான் பாருங்கோ அண்ணா அப்படிங்கிறது குழந்தை. இப்படி அண்ணாவை சமாதானப்படுத்தி அழகா பேசுறது குழந்தை. அண்ணா கிரகத்துக்கு போகலாம் வாங்கோ அப்படின்னு சொன்னா அம்மாவை எனக்கு பார்க்கணும் அப்படின்னு. கூட இருந்த பாகவதெல்லாம் நரசியோட அண்ணாவையும் விழுந்து நமஸ்காரம் பண்ணினாலாம். அந்த அண்ணா அவருக்கு ஒரே லஜ்ஜையா போயிடுதான். ஏன்னா அவர் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது, கேள்விப்பட்டதும் இல்லை. அதனால அவர் அப்படி வெட்கப்பட்டு நிற்கிறார். நரசியை பார்த்து சந்தோஷப்பட்டா நரசியோட மன்னி, என்னை மன்னிச்சுடுறா குழந்தை அப்படின்னு அழுதா. அழாதம்மா, எல்லாம் கிருஷ்ண கிருப்பை, கிருஷ்ணர் கூப்பிட்டார் நான் போயிட்டேன் அப்படிங்கிறது குழந்தை. நரசிக்கு அதுக்கப்புறமா உபநயனம் பண்ணினா. பகவத் கிருப்பையாலேயே எல்லாம் தெரிஞ்சுடுத்து அந்த குழந்தைக்கு. இருந்தாலும் லோக்க ரீதியா வேதம் சாஸ்திரம் எல்லாம் சொல்லி கொடுத்தா. விவாக உச்சிதமான வயசு ஆனதும் மாணிக்க தேவிங்கிற கன்னிகைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சார்கள். கிருஷ்ண கிருப்பையால குடும்பம் நடந்துருக்கு. இவர் பரம பாகவதோத்தமர்னு பிரசித்தி ஆயிட்டாருங்க. ஒரு வைஷ்ணவ சபால போய் இவர் சேர்ந்தார். அது லௌகீகமாகவும் இருக்கு, பக்தியும் அந்த சபால இருக்கு. உண்மத்த பக்தரான இவருக்கு அதுல கலந்துக்க முடியல. அவளோட ரூல்ஸை இவரால் ஃபாலோ பண்ண முடியல. அதனால இவரை அவளே என்ன பண்ணிட்டா, விலக்கிட்டா. நீங்க இங்கேருந்து போயிடுங்கோன்னுட்டா. சபையிலேருந்து விலக்கினாலும் என்ன வைஷ்ணவன் இல்லைன்னு விலக்கிட முடியாதே அப்படின்னு தனிமையில உட்காந்து யோசிச்சார். அப்படி விலக்கணும்னா பகவான் தான் என்ன விலக்கணும். சித்திரகேதுன்னு ஒருத்தன் ஒரு அசுரனா போ அப்படின்னு அவனை சபிச்சுட்டா பார்வதி தேவி. உடனே தேவியை நமஸ்காரம் பண்ணி
எனக்கு நல்லது பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். ஏன் அப்படின்னா, அசுரனா போன்னு தானே சபிச்சேன், அபக்தனா போ அப்படின்னு சொல்லலையே, சபிக்கலையே அப்படின்னு. எங்க இருந்தா என்ன, எனக்கு வேண்டியது கிருஷ்ண பக்தி, அது போரும்னு அவன் சந்தோஷப்பட்டானான். அதனால மகான்களுக்கு கஷ்டத்தையும் ஏற்படுத்த முடியாது, நஷ்டத்தையும் ஏற்படுத்த முடியாது. அந்த சமயம் இவருடைய ஹிருதயத்துல வைஷ்ணவ லட்சணம் என்ன அப்படின்னு தோணித்து. அப்பதான் வைஷ்ணவ ஜனத்தோ தேனே ககியே பீடுபராயி ஜானே ரே அப்படிங்கிற கீர்த்தனத்தை பாடினர். மகாத்மா காந்திக்கு பிடிச்ச கீர்த்தனம் இந்த கீர்த்தனம். நரசிம்ம மேத்தா பிறந்த ஜுனாகாட், அதுக்கு பக்கத்துல போர்பந்தர், அங்கதான் தோன்றினார் நம்ம மகாத்மா காந்தி. போர்பந்தருக்கு சுதாமாபுரின்னு ஒரு பேர் உண்டு. அந்த ஊர்ல தான் குச்சேலரும் இருந்தார். இன்னைக்கும் குச்சேலர் இருந்த வீடு, ஒரு கோவில் எல்லாமே அங்க இருக்கு. அடியேன் நான் பார்த்துருக்கேன். அதை மகாத்மா காந்தியின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட கீர்த்தனம் இந்த கீர்த்தனம், வைஷ்ணவ ஜனத்தோங்கிற கீர்த்தனம். சத்திய சோதனைன்னு தன்னுடைய சரித்திரத்தை எழுதினார் காந்திஜி. தற்புகழ்ச்சிக்காக எழுதல, தன்னுடைய சித்தத்தை சோதனை பண்ணிக்கிறதுக்காக அதுல பல இடங்கள்ல தன்னை வைஷ்ணவன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறார் காந்திஜி. இந்த கீர்த்தனத்துல நரசிம்ம மேத்தா ஒரு வைஷ்ணவன் எப்படி இருப்பான் அப்படின்னு பாடுறார். அதை ஏற்கனவே போன எபிசோட்லயே நம்ம கேட்டோம். அதுல சொல்ற முதல் லட்சணம் என்ன அப்படின்னா, பிறர் துக்கத்தை பார்த்து சகிக்க மாட்டான். என்ன செய்வான் அப்படின்னா, மனசு வாக்கு காயம் மூன்றினாலும் போய் அவளுக்கு உதவி பண்ணுவான். சிலர் உதவி பண்ணிட்டு சொல்லி காண்பிப்பா, அன்னைக்கு திண்டாடினாவும் நான் தான் அவனை கை தூக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லிப்பா. அந்த மாதிரி இல்லை. ஆத்மஸ்துதி பண்ணிக்கொள்ள மாட்டான், பகவான் காப்பாத்தினான் அப்படின்னு தான் சொல்லுவான். அடுத்த லட்சணம் சொல்ற, யாரையும் நிந்தை பண்ண மாட்டான். மானம் அவமானம் ரெண்டையும் ஒன்னாதான் பார்ப்பான். படாடோபத்துக்காக பக்தி பண்ண மாட்டான். மனம் வாக்கு காயங்களால பக்தி பண்ணுவான். அமானினா மானதேன கீர்த்தனைய சதா ஹரிஹி அப்படிங்கிறார் கிருஷ்ண சைதன்யரும். திருப்பதி மலையில அனந்தாழ்வான்னு ஒரு பரம வைஷ்ணவர் இருந்தார். பகவத் ராமானுஜருக்கு உகந்த சிஷ்யர் அவர். ஸ்ரீரங்கத்தில் இருந்த ஒரு பரம வைஷ்ணவர் அனந்தாழ்வான் இடத்துல போய் வைஷ்ணவ லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டார். அனந்தாழ்வான் வைஷ்ணவ லட்சணத்தை பத்தி ஒரு வச்சனம் சொல்றார். என்ன வச்சனம் அப்படின்னா, கொக்கை போல இருப்பான், கோழியை போல இருப்பான், உப்பை போல இருப்பான், உம்மை போல இருப்பான் அப்படின்னு. என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, கொக்கை போல இருப்பான். கொக்கு ஏகாக்கிர சித்தத்தோட மீனை பிடிக்கிறதுக்கு கரையிலேயே உட்காண்டிருக்கும், நின்றுட்டே இருக்கும். ஓடு மீன் ஓட உருமீன் வரவளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படிங்கிறார் வள்ளுவர் கூட. சின்ன சின்ன மீனெல்லாம் வந்தா சிச்சி இது வேண்டாம், இது போட்டும், சிச்சி இது போகட்டும், இது போகட்டும் அப்படின்னு காத்துட்டே இருக்குமா. சுறா மீன் வந்த உடனே பட்டுன்னு பிடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு வைஷ்ணவனும் சாமானிய அல்ப தெய்வங்கள் வந்தா போகட்டும் போகட்டும் போகட்டும்னு விட்டுடுவான். ஸ்ரீ ரங்கநாதர் வந்தார்னா அவரை பட்டுன்னு பிடிச்சுருவான். இவர்தான் என்னுடைய இஷ்ட தெய்வம்னு அவரை பிடிச்சுருவானா. இதுதான் கொக்கை போல இருப்பது. அடுத்ததா கோழியை போல இருப்பது. கோழி என்ன பண்ணும், குப்பையை கிளறி 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 பார்த்துட்டு அதுல உள்ள தானியத்தை மட்டும் எடுத்து சாப்பிடும். அது மாதிரி ஒரு வைஷ்ணவன் பல சாஸ்திரங்களை இப்படியும் அப்படியுமா புரட்டி புரட்டி பார்த்துட்டு அதுல அசாதாரணமானதை தள்ளிட்டு ஆலோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரித புனப்புனக இதமேகம் ஸ்வனிஷ்டான்னம் தேகே நாராயண சதா அப்படின்னு கிருஷ்ண பக்தியை மட்டும் சார தமமா எடுத்துப்பானாம். இதுதான் கோழியை போல இருப்பது. மூன்றாவதா உப்பை போல இருப்பது. எந்த பதார்த்தத்திலையும் நம்ம உப்பு போடலை அப்படின்னா நம்மளால சாப்பிட முடியாது. உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவோம். உப்பு எப்படி இருக்கிற இடம் தெரியாம இருக்கு இல்லையா, அது அப்படி இருக்கணும். அதை கண்ணால பார்க்க முடியாது அந்த உப்பை. அந்த மாதிரி ஒரு பக்தன் எந்த கர்மாக்களை பண்ணினாலும் அதை ஹரிதாசர்கள் சம்பந்தத்தோட தான் பண்ணுவான். எல்லா தீர்த்தங்களும் தீர்த்தமாகாது இல்லையா. சத்கர்மி குர்வந்தி கர்மாணி தத் சாஸ்திரி குர்வந்தி சாஸ்திராணிங்கிற மாதிரி எல்லா சாஸ்திரங்களும் எல்லா கர்மங்களும் அந்நியன் சொல்றது ஒரு விதமா இருக்கும்,
பகவத் பக்தன் சொல்றது ஒரு விதமா இருக்கும். அதனால பகவத் பக்தனோட சம்பந்தப்பட்டுட்டா அத்தனையும் பூரணமாக ஆயிடும். கடைசியா சொன்னது உண்மை போல இருப்பான். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தத்விருத்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படிங்கிறான் பகவான் பகவத்கீதையில. இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு அலட்சியம் பண்ண மாட்டானா. வினயத்தோட பாகவத லட்சணம் என்னன்னு நீ எங்கிட்ட கேட்கிறீரே, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலையே, இதுவே ஒரு பாகவத லட்சணம். அதனால உண்மை போல இருப்பான் அப்படின்னு சொன்னார் அவர். பிறருடைய மனைவிய அடுத்த லட்சணம் வைஷ்ணவ லட்சணம் சொல்றார். பிறருடைய மனைவியை பார்த்தா சாட்சாத் தாயாரை பார்த்த மாதிரி, ருக்மிணி பிராட்டியை பார்த்த மாதிரி, லக்ஷ்மி பிராட்டியை பார்த்த மாதிரி நினைச்சுப்பானா. பராயி நாரி ரகுமாயி சமான அப்படிங்கிற துக்காராம் மகராஜ் கூட. நாக்க வெட்டினாலும் பொய்யே பேச மாட்டான். பிறரோட பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான். மாயையில சிக்க மாட்டான். எப்பவும் பகவானோட நாமத்தையே சொல்லின்னு இருப்பான். அவன் வாக்குல எப்பவும் ராம நாமமே தான் வரும். பிரேம முத்திட்ட மனசே கஹோ ராம ராம ராம்னு இந்த பாட்டு நீங்கள்லாம் கேட்டிருப்பேள். இது யாரோட பாட்டு தெரியுமா? நரசிம்ம மேத்தாவோட பாட்டு. அதை கேட்போம். பிரேம முதித்த மனசே கஹோ ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ஸ்ரீ ராம ராம ராம் பிரேம முதித்த மனசே கஹோ ராம ராம ராம் ராம ராம ராம் ராம ராம ராம் ஸ்ரீ ராம ராம ராம் பாப கटे दुख मिटे लेके राम नाम पाप कटे दुख मिटे लेके राम नाम भव समुद्र सुखद नाम एक राम नाम परम शांति सुख निधान दिव्य राम नाम परम शांति सुख निधान दिव्य राम नाम निराधार को आधार एक राम नाम निराधार को आधार एक राम नाम परम गोप्य परम दिव्य मंत्र राम नाम परम गोप्य परम दिव्य मंत्र राम नाम संत हृदय सदा वसत एक राम नाम माता पिता बंधु सखा सब ही राम नाम माता पिता बंधु सखा सब ही राम नाम भक्त जनर जीवन धन एक राम नाम भक्त जनर जीवन धन एक राम नाम राम 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 श्री राम 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 श्री राम 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 श्री राम 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 श्री राम 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 श्री राम 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 श्री राम राम राम. வைஷ்ணவ ஜனத்தோவை மகாத்மா காந்திக்கு பிடிக்கும்னு சொன்னோம். இந்த பாட்டை புட்டபர்த்தி சாய்பாபாக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி பாடுவார் அவர் பஜனையில். ஒரு பக்தன் எப்பவும் நல்ல குணவானாகத்தான் இருப்பான். அவன் கிட்ட கபடமே இருக்காது. கபடம் அப்படின்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச மாட்டான். கோபத்தை காட்டினார் ராமச்சந்திரமூர்த்தி. அதுவும் ஒரு குணம்தான். எப்போ? காலாக்னி சதுர்ஷ குரோதக க்ஷமையா பிருத்திவி சமாகா. துஷ்டர்களை பார்த்தபோது காலாக்னி மாதிரி கோபம் வந்தது பிரபு ராமருக்கு. எங்க அதர்மம் நடக்கிறதோ, எங்க கெடுதல் நடக்கிறதோ, எங்க அசத்தியம் இருக்கோ அதை பார்த்து கோபம் வரணும்.
அழுகை வரவேண்டிய இடத்துல அழுகைய காட்டிக்கலாம், கவலைனா கவலையையும் காட்டிக்கலாம், தப்பில்லை. ஆனா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் இருப்பதே பக்த லட்சணம் அப்படிங்கிறார். இப்பேற்பட்ட பரம வைஷ்ணவனை சந்திக்கிறதே பாக்கியம்னு வைஷ்ணவ லட்சணத்தை பாடினார். அவர் பாடினாருங்கிறது மட்டும் இல்லை, அப்படி இருந்தும் காட்டினார் அந்த நரசிம்ம மேத்தா. இவர் நிறைய கீர்த்தனங்கள் பாடியிருக்கார், ஸ்லோகங்கள் பாடியிருக்கார், ராசலீலை, கிருஷ்ணலீலைன்னு நிறைய பக்தி பாடல்கள்லாம் பாடியிருக்கார். ஆனா எல்லாமே குஜராத்தில தான் இவர் பாடியிருக்கார். லோக வேத விமுக்தஸ்ய பக்தஸ்ய அனன்ய சேதசக உவாகா சிரசா கிருஷ்ணக யோகக்ஷேமம் கிருபாநிதின்னு வைஷ்ணவ லட்சணத்தோட இருந்த மகாத்மா இவர். இவருடைய யோகக்ஷேமத்தை கண்ணபிரானே நிர்வகிக்கிறான். எப்படி நிர்வகிக்கிறான் அதை அடுத்த எபிசோட்ல நாம் அனுபவிக்கலாம். கிருஷ்ண கண்ணையால் லால் கி ஜெய்.